எனக்கு உடம்பு எப்படி இருந்தா என்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சாமி சொன்னேன்? எனக்கு அதெல்லாம் ஒரு ஜன்னங்கள பின்னாடியே கை விட்டுட்டு இருக்கிறேன். பின்னாடி விடுற பழக்கம் எனக்கு இல்ல. கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி கல்விக்கெல்லாம் அரசி. கலைவாணி சரஸ்வதி திருமணம் செய்து அறியாத வயசுல பண்ணிட்டேன். போக போக தெரியும் புரியும் கல்யாணம் பண்ணி நான் இன்னும் கோயில் கோயில தீர்ப்பேன். நீ சீக்கிரம் வந்துடும் என் கூடிய. ரெண்டு பேரும் காசி யாத்திரை போலாம். என்ன பண்றீங்க? நான் வருவேன். மதபா கல்விக்கெல்லாம் அரசு கலைவாணி திருமணம் செய்து தக்கன் தரணிய நாரதன் எனக்கு 3 பிள்ளைகள். 3 தள்ளி விட்டாங்க. ஆமா ஆமா. சித்தி புத்தி 2 பெண் குழந்தைகள். அப்படி பிறந்திருந்தாலும் மதவா இந்த சத்தியலோகத்துல நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி தவறாக நான் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் மதவா இன்று நான் ஏன் எதற்காக வந்தேன் தெரியுமா? நேற்று தினமாகப்பட்டது பிறங்கமாய் முனிவராகப்பட்டவர் என்னுடைய அதாவது சத்தியலோகத்துக்கு வந்தார். அப்படி வந்த உடனே அவருடைய பாதத்தை பணிவில்லை என்று சொல்லி நானோ மும்மூர்த்தி தேவரில் நான் ஒரு கடவுள், நான் சாதாரண பிறங்கி முனிவர் தானே, அவர் பாதத்தை ஏன் பணிய வேண்டும் என்று சொல்லி நான் கர்வத்திலே இருந்து விட்டேன். என்னுடைய பாதத்தை நீ பணியவில்லை, எனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்று சொல்லி உனக்கு அதாவது பிரம்மதேவனுக்கு மும்மூர்த்தி தேவர்கள் நீங்கள் அல்லவா, உனக்கு எங்கேயுமே ஆலயம் இருக்கக்கூடாது என்று சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இந்த சாபத்தை வாங்கி நான் சத்தியலோகத்தில் இருக்கின்றேன். என்னை தேடி யார் வருவார் என்று பார்க்கிறேன்.